அப்ப டிரான்சிஷன் என்ற ஒரு மெனு இருக்குது. அது ஸ்லைட்ற பிஹேவியர்ஸ், ஸ்லைட் என்டர் ஆகும்போது எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறது தான் டிரான்சிஷன்ஸ், ரைட்? அப்போ அதில் ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது ஒவ்வொரு ஸ்டைல். அப்போ நாங்கள் நண்டு ஒன்று இருக்கு, மோஃப்னு ஒன்று இருக்கு. பாருங்கள், நான் மோஃபை கிளிக் பண்ணால் அப்படி வரும். ஃபேட் கிட்டத்தட்ட அதுதான். புஷ் அந்த மாதிரி. வைப், ஸ்பிளிட், ரிவீல், கட், கட்னா டக்குன்னு வருது. ரெண்டம் பார், ஷேப், ரைட்? அன்கவர், கவர், ரைட்? அன்கவர் வந்து அது சும்மா வருது. ஃப்ளாஷ், ஃபால் ஓவர், drape, curtains, right? இது அடுத்த ஸ்லைடு அந்த மாதிரி வரும். இதில் கொடுத்தா curtain, இந்த ஸ்லைடு அப்படியே அப்படி போகும். அதுதான் வித்தியாசம் வருங்க நல்லா உங்களுக்கு, ரைட்? ஓகே. திரையை விளக்குற மாதிரி ஒரு விண்ட், உட்கார்ந்து எல்லாத்தையும் செஞ்சு பாருங்க, ரைட்? ஃப்ராக்சர், சில வேலைகளில் சில டிசைன் நீங்கள் இதில் பார்த்துட்டு ஆசைப்பட்டுட்டு உங்களோட கம்ப்யூட்டர் இல்லாமல் இருக்கலாம். 2039 தான், ரைட்? இருக்கிறது செஞ்சு பாருங்க. ஓகே. கியூப் அப்படி திரும்புறது, ஃப்ளிப், ஸ்விட்ச், ஷ்ரெட், vortex, right? ஆனால் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டிசைனை போட்டு வெறுப்பேத்துறையில் ஆக்குறக்க ஒரிகாமி, சில நேரம் இதெல்லாம் பார்த்துப்பாங்க டிசைன், நாமளும் அதை புதுசாக போட்டு பெரிய ஆக்களுக்கு போட்டு வெறுப்பேற்றி விட்ற இல்லை, சரிதானே? இப்போ என்னோட ஸ்லைடுகளில் இந்த மாதிரி ஸ்லைடுகள் மாறுறது நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. காரணம், நான் ஸ்லைட் டிரான்சிஷன் பாவிக்கிறேன் இல்லை. வெறும் ஸ்லைட் எப்படி வர்றதுக்கு என்னது பெரிய பில்டப் பண்ணுறது அப்படி நான் பண்ணுறேன் இல்லை. ஓகே, ரைட். கொடுக்கலாம், ரைட்? ரொம்ப கொடுக்கலாம். அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி ரைட் கிளிக் பண்ணி, சாரி, கிளிக் பண்ணால் எல்லா ஸ்லைடுக்கும் அப்ளை ஆகும். அந்த அதில் வந்து அப்ளை டு ஓல்டு இருக்குது, அதை கொடுத்தா தான் எல்லா ஸ்லைடுக்கும் அப்ளை ஆகும் பட்டன். இல்லாட்டி அந்த ஸ்லைடுக்கு மட்டும்தான் அந்த இது வரும். ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒன்று செஞ்சீங்கன்னா அந்த ஸ்லைடுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். அப்ளை டு ஓல்டு கொடுத்தா எல்லா ஸ்லைடுக்கும் அதே டிசைன் அப்ளை ஆகும். அதுலேயே இருக்குது ரேண்டம் கொஸ்டின் மார்க் போட்டு, நல்லா ரேண்டம் பாஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது வேற, அது ஒரு டிசைன். ரேண்டம் பாஸ்ங்கிறது அது ஒரு டிசைன், ஒரு ஸ்டைல். ஆனால் ரேண்டம்ங்கிறது ஒரு ஆப்ஷன். கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்லைடும் ஒவ்வொரு மாதிரி வரும், எழுமாற்றாக. எது வரும்னு ப்ரெடிக்ட் பண்ண இயலாது எங்களுக்கு, அது எழுமாற்றாக வரும். அந்த நேரம் ஸ்லைட் நாங்கள் ப்ரெசன்டேஷன் காட்டுற நேரம் அது வரும். இது எப்படி வந்துச்சா, அடுத்தது எப்படி சும்மா சும்மா வருது. நான் அப்ளை டு ஆல் கொடுக்கல, அப்ளை டு ஆல், ரேண்டம் கிளிக் பண்ணி அப்ளை டு ஆல்னு கொடுக்குறேன். அப்போ ரேண்டம் இந்த ஸ்லைடுக்கு இதாண்டு இல்லாத மாதிரிக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொன்று வரும், ரைட்? ஒன்று வந்துச்சு. அடுத்தது ஒரு டிசைன், அடுத்தது வேற டிசைன், அடுத்தது வேற டிசைன், அடுத்து வேற ஸ்டைல், அடுத்தது வேற ஸ்டைல், இது வேற ஸ்டைல், அது ஒரு ஸ்டைல், இது ஒரு ஸ்டைல், ரைட்? ஆனால் அடுத்த முறை ப்ளே பண்ணும்போது அந்த ஸ்லைடுக்கு அதே ஸ்டைல் தான் வரும்னு சொல்லலை, வேற ஒன்று வரும். நம்ம ஸ்டைல்கள் மாறக்கூடிய. ரேண்டம் கொடுத்தா அப்படி எங்களுக்கு இதுதான் எல்லாம் பிடிச்சிருக்கு, எது வந்தாலும் பரவாயில்லைன்னா நாங்கள் ரேண்டம் கொடுத்துட வேண்டியதான், எழுமாற்றாக வரும் டிசைன்ஸ். ஓகே, இது ஸ்லைட்ஸுக்குரிய அனிமேஷன் அல்லது ஸ்லைட்ஸுக்குரிய பிஹேவியர், ரைட்? இப்போ ஸ்லைட் லெவலில் ஆப்ஜெக்ட்ஸு, டெக்ஸ்ட் ஓ கிராஃபிக் ஆப்ஜெக்ட்ஸுகளுக்குரிய அனிமேஷன் கொடுக்கத்தான் அனிமேஷன்ஸ் ஒரு மெனு இருக்கு, ரைட்? ஓகே, அப்போ அதில் நாங்கள் ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக செலக்ட் பண்ணி அனிமேஷன் கொடுப்போம். அந்த அனிமேஷன் கொடுக்கும்போது கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம்
இருக்கு. ரைட், நான் ஏற்கனவே சொன்ன மற்ற விஷயங்கள் ஆட்கள் போர் அடிக்கிற மாதிரி அனிமேஷன் போடக்கூடாது, அல்லது பொருத்தமான அனிமேஷன் போடாமல் விஷயத்தை கெடுத்துடக்கூடாது. ரைட், ஸோ அந்த விஷயங்கள் என்னன்னு பார்ப்போம். என்ட்ரன்ஸ் என்றால் உள்ளே நுழையும் போது எப்படி அனிமேட் பண்ணணும், அனிமேட் ஆகணுங்கிறது தான் இந்த என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் சொல்லு. ரைட், இன்னொன்று இருக்குது எக்ஸிட், வெளியேறுதல், வெளியேறும் போது எப்படி போகும். ரைட், இன்னொன்று இருக்குது எம்பசைஸ், எம்பசைஸ் ஆங்கிலத்தை அழுத்தி சொல்றது. ரைட், இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் என்பது நுழையும் போது எப்படி வரணும், நுழைஞ்ச பிறகு என்ன செய்யணும், வெளியேறும் போது எப்படி வெளியேறும். மூன்று கேட்டகரிஸ் இருக்குது அனிமேஷன்ஸ். ரைட், அப்போ எந்த ஆப்ஜெக்டும் என்டர் ஆகணும், ஆகவே என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸ் கூடுதலாக தேவைப்படும் ஒரு ஆப்ஜெக்டும் என்டர் ஆகிறதுக்கு. என்ட்ரன்ஸ் எம்பசைஸ் எஃபெக்ட் வந்து ஒரு அளவுக்கு தேவைப்படும், என்ட்ரன்ஸை விட கொஞ்சம் குறைவாக தான் தேவைப்படும், அதை விட குறைவாக தான் எக்ஸிட் தேவைப்படும். ஆனால் நாங்கள் வெளியேற்றுறதுன்னு ஒன்று கிடையாது. இப்போ ஆப்ஜெக்ட் எல்லாம் வந்துட்டு ஒவ்வொன்றா வந்துச்சு, எல்லாம் ஸ்லைடில் இருக்குது, ஆனால் நாங்கள் ஸ்லைடை மாற்றிவிட்டா முடிஞ்சுது, தேவையில்லை. எக்ஸிட் தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்ஜெக்டை எக்ஸிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனாலும் எக்ஸிட் பண்ணுறது சில சந்தர்ப்பங்கள் தேவைப்படும். ரைட், என்ன சந்தர்ப்பங்கள் நாங்கள் அது தனித்தனியாக படிக்கிற நேரம் இதை பார்த்துக்கணும். அப்போ என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் வச்சிருக்காங்க, எம்பசைஸ் எஃபெக்ட் கொஞ்சம் வச்சிருக்காங்க, எக்ஸிட் கொஞ்சம் வச்சிருக்காங்க. இது இல்லாமல் 4வது கேட்டகரி ஒன்றும் இருக்கு, நான் சொல்கிறேன் பிறகு. ரைட், அப்போ இந்த எஃபெக்டில் வந்து ட்ரிகர்ஸ் இருக்குது. அது என்ன ட்ரிகர்ஸ், ஒன் கிளிக், அது என்ன ஒன் கிளிக், மவுஸால கிளிக் பண்ணால் தான் அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகும். ரைட், வித் ப்ரீவியஸ், முன்னால் உள்ள ஆப்ஜெக்ட் அனிமேட் ஆக ஸ்டார்ட் பண்ணும்போது இவரும் ஸ்டார்ட் பண்ணணும் அனிமேட் ஆகிறதுக்கு. தட் இஸ் வித் ப்ரீவியஸ். லாஸ்டா ஆஃப்டர் ப்ரீவியஸ், முந்தின ஆப்ஜெக்ட் அனிமேட் ஆகி முடிஞ்ச உடனே இது ஸ்டார்ட் ஆகும். இப்படி 3 ட்ரிகர்ஸ் இருக்கு, ட்ரிகர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது அனிமேஷனை ஸ்டார்ட் பண்ணி விட்ற காரணி, கிளிக் பண்ணாதான் ஸ்டார்ட் ஆகணும், இல்லாட்டி முந்தின ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும் போது அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதா ஒன்று கிளிக் ஆகிருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம், அது விட ஸ்டார்ட் ஆகும் போது இவரும் ஸ்டார்ட் ஆகும். இவருக்குன்னு தனியாக கிளிக் பண்ணுறதில்ல, முந்தின ஆப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இவரும் ஸ்டார்ட் ஆகும். 3வதுக்கு முந்தின ஆப்ஜெக்ட் அனிமேட் பண்ணி எவ்வளோ நேரமாக போனாலும் பரவாயில்ல, அனிமேட் ஆகி முடிஞ்ச பிறகு இவர் ஸ்டார்ட் பண்ணும். 3 ட்ரிகர்ஸ் இருக்கு. ரைட், இந்த 3 விஷயங்களையும் 3 இருக்கு, 6 விஷயங்கள். இந்த 6 விஷயத்தையும் சரியாக மனசில் பதிஞ்சுக்கணும். என்ட்ரன்ஸ், எம்பசைஸ், எக்ஸிட். ரைட், அப்போ எல்லாமே ஒரு தேவை கருதி தான் வச்சுக்கிறோம், எல்லாத்துக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அப்போ தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்து அனிமேஷனை வந்து மருந்து மாதிரி பயன்படுத்தணும், சரிதானே. ரைட், சில ஆளுக்கு அன்றைக்கு தான் கண்டிருப்பாங்க அனிமேஷன் எல்லாம் அள்ளி போடுவாங்க ஸ்லைடில். ரைட், நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படி போட்டு விஷயத்தை கெடுத்துடக்கூடாது. நாங்கள் எங்களுக்கு நோக்கமே எய்ம் வந்து விஷயத்தை ஆட்கள் உள்வாங்கணும், மேக்சிமம் உள்வாங்கப்படணும். நார்மலாக ஒரு டீச்சர் படிப்பிக்கிற விஷயம் ஆக கூட போறா 40% தான் மாணவர்களால் உள்வாங்கப்படும். இது ரிசர்ச் முடிவு. 40% பெரிய விஷயம். 40% தான் பரவாயில்லை, சக்சஸ், டீச்சிங் சக்சஸ்ன்னு வந்துடும். ஆனால் அநேகமான பேர் 5%, 10%, 15% தான் சில டீச்சர்ஸ் மார்க்க படிப்பிக்கிறது மாணவர்களுக்கு போய் சேருது. 40% வந்தாலே பெருசு. நாங்கள் 100% ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இந்த ப்ரெசன்டேஷனை சரியாக செஞ்சு 100% ஆக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ அந்த அனிமேஷன்கள் அந்த வீதத்தை கூட்டணுமே தவிர குறைக்கக்கூடாது. ரைட், எல்லாமே இந்த வீதத்தை கூட்டுறதுக்கான ஏற்பாடு தான். மாணவர்கள் என்கேஜாக இருக்கணும், ஆடியன்ஸ் என்கேஜாக இருக்கணும், நல்லா காது கொடுத்து கேட்கணும், விஷயத்தை உள்வாங்கணும், வேற எங்கேயும் அவங்களுக்கு கவனம் போகக்கூடாது, இப்படியான விஷயங்கள். அப்போ இதுக்கு தான் இந்த அனிமேஷன் உதவணும் எங்களுக்கு. ரைட், ஓகே. இப்போ என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் பார்ப்போம்.
எப்படி நடக்கும். அப்போ நான் முதலாவது ஒரு ஒப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு அது வந்து அந்த பிரதானமான டைட்டில் தலைப்பு பிரதான தலைப்பு செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் அனிமேஷன் இதில் போனால் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸ் இந்த பச்சை நிறமாகவும், எம்பசைஸ் எஃபெக்ட் மஞ்சளாகவும், எக்ஸிட் வந்து சிவப்பாகவும் இருக்கு. இதில் உள்ள 1-2 எடுக்கலாம். இதில் உள்ளது போதாதுன்னு கருதுனா இந்த மோ என்ட்ரன்ஸ் எஃபெக்ட், மோ எம்பசைஸ் எஃபெக்ட், மோ எக்ஸிட் எஃபெக்ட் எல்லாம் இருக்கு. நான் மோ என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணால் ஒரு டயலாக் பாக்ஸ், அந்த டயலாக் பாக்ஸ் ஒரு ஓரமாக வச்சுக்கொண்டு பேசிக் இந்த தலைப்புல கீழே இருக்கிற அனிமேஷன் நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணுறேன். இது பாக்ஸ், இது சர்க்கிள், இது பிளைண்ட்ஸ், இது செக் போர்ட், இது டயமண்ட், இது ஒயிட். அப்படிலாம் இருக்கு. சப்டில் போயிட்டு எக்ஸ்பேண்ட், ஃபேட், மாடரேட்ல போயிட்டு பேசிக் ஜூம், சென்டர் ரிவால்வ், grow and turn, float up, spinner, stretch, excitingல போயிட்டு basic wheel, bounce, boomerang, credits, படம் முடிஞ்சு எழுத்துக்கள் ஓடுமே, அதான் கிரெடிட்ஸ்னு சொல்றோம். ட்ராப், இது பார்க்கறதுக்கு ஆசையோடு தான் இருக்கு. ஆனால் ஸ்லைட் ஷோவில் போட்டு செஞ்சா என்ன நடக்கும்? எல்லா எழுத்து வந்து முடிய காட்டி ஈக்கிறவனுக்கு வேணான்னு போயிடும். என்னதான் வரப்போகுதோ தெரியாது. ரைட் ரைட் அந்த அளவுக்கு பில்டப் பண்ணக்கூடிய சொற்களாக இருந்தால் பில்டப் பண்ணலாம். இல்லாட்டி குயிக்காக வரக்கூடிய ஏதாவது ஒரு அனிமேஷனை போட்டு வேலையை முடியும். இந்த பாருங்க, ஃபிளிப் தான் இது. ஸ்பைரல் இன் அப்படி வருது. விப், பின்வீல் அப்படி, கர்வ் அப், பவுன்ஸ் எல்லாம் காட்டிட்டேன். ரைட், ஓகே. அப்போ இதெல்லாம் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட்ஸ். இது அவ்வளோதான் என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் இருக்கு. ஓகே, அப்போ அது கொடுத்தாச்சு. இப்போ அந்த கொடுத்த அனிமேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும்னா இதில் போயிட்டு அனிமேஷன் பேன் ஒன்று இருக்கு. அதே மெனுவில் அனிமேஷன் பேன் ஒன்று இருக்கு. அதை ஆன் பண்ணால் பக்கத்தில் வரும், வலது பக்கம். அதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் நம்பர் 1 போட்டு முதலாவது அனிமேஷன் நம்பர் 1. மவுஸ்ல படம் இருந்தால் ஒன் மவுஸ் கிளிக்ல இருக்குது. டைட்டில் தான் நாங்கள் அனிமேட் பண்ணி வச்சுக்கிறோம். என்ன பேர், இன்ட்ரோடக்ஷன் அதில் வருது. அப்போ அப்படி இருக்கு. மேலே போனீங்கன்னா ஒன் கிளிக், வித் ப்ரீவியஸ், ஆஃப்டர் ப்ரீவியஸ் எல்லாம் இருக்கு. வித் ப்ரீவியஸ்னு மாற்றினா இதில் 0 வந்துடும். அதுக்கு நம்பர் 1 கிடையாது. ஆஃப்டர் ப்ரீவியஸ்னு கொடுத்தா ஒரு கிளாக்ட படம்னு வரும். ரைட், அப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத நாங்கள் இப்படி செய்வோம். ஒன் கிளிக். ஆஃப்டர் ப்ரீவியஸ்னா என்ன அர்த்தம்? ஸ்லைட் வந்து முடிஞ்ச உடனே இது வரும், வர ஆரம்பிக்கும். சரியா சொல்லப்போம். வித் ப்ரீவியஸ்னா ஸ்லைட் வரும்போது இதுவும் சேர்ந்து வரும். ஒன் கிளிக்னா ஸ்லைட் வந்தாலும் ஒன் கிளிக் பண்ணுற வரைக்கும் அது வராது. ரைட், அதுக்கப்புறம் இந்த இதுலேயே ஒரு அம்புக்குறி இருக்குது. அதில் கிளிக் பண்ணால் ஒரு மெனு வருது. அதுலேயே அந்த 3 விஷயம் இருக்குது. இது தவிர எஃபெக்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. ரைட், இப்போ நான் போயிட்டு இந்த டைட்டிலுக்கு அனிமேஷன் நான் மாற்ற போகிறேன். ஏற்கனவே கொடுத்தி ஒரு அனிமேஷன், ஆனால் நான் வேற ஒன்று கொடுக்க போகிறேன். என்ன கொடுக்க போகிறேன்? ஃப்ளை இன் என்று கொடுக்க போகிறேன். இப்படி பறந்து வாரு. ரைட், ஜூம் பண்ணிட்டு காட்ட இல்லாது. ஃப்ளை இன் பாருங்க, அப்படி வாரு தான் ஃப்ளை இன். அது கீழே இருந்து வரும். அப்போ நான் என்ன செய்கிறேன்? அந்த அனிமேஷன் கொடுத்துட்டோம். வந்துட்டு அதில் போயிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் என்று கொடுக்குறேன். கொடுத்தால் இன்னொரு டயலாக் பாக்ஸ் வரும். அதில் வந்து பாருங்க, மேலதி செட்டிங்ஸ் இருக்கு. ஃப்ளை இன் தான் கொடுத்திக்கிறது, அதுலேயே மேலதி செட்டிங். டிரெக்ஷன் கேட்குது ஃப்ரம் பாட்டம். நான் சொன்னேன் இல்லை ஃப்ரம் ரைட், வலது பக்கம் இருந்து வரும். ரைட், மெதுவாக ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வேகம் எடுத்து அதுக்கப்புறம் மெதுவாக வந்து முடியும். அப்படி செய்யலாம். ரைட், இந்த ஸ்லைடை ஒன்று மாற்றி செய்யலாம். ரெண்டையும் ஒரு அளவுக்கு தான் வைக்கலாம். ரைட், அடுத்து பவுன்ஸ் எண்ட் அதெல்லாம் தேவையில்லை. இப்போ நான் ஓகே பண்ணிட்டு எப்படி வருதுன்னு பார்ப்போம்.
திரும்ப செஞ்சு காட்டுறேன். பாருங்க வரும், வலது பக்கம் இது திரும்ப அப்படி வரும். இப்போ இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வேகம் குறைஞ்சி அதுக்கப்புறம் கூடி அப்புறம் வேகம் வந்து மெதுவாக வந்து நிற்கும். அப்படி ஓகே. அப்படி அனிமேஷன் உங்களுக்கு அனிமேஷன் அது பிடிக்கலன்னா ரிமூவ், அதில் ரிமூவ் இருக்குது கமாண்ட் ரிமூவ். எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு நான் அதில் ஸ்பீட் இந்த ரைட்லாம் கொடுத்தேன், ஸ்பீடெல்லாம் மாற்றினேன். இதில் எனிமேட் டெக்ஸ்ட் ஆல் அட் ஒன்ஸ்க்கு பதிலாக பை லெட்டர் ஒவ்வொரு எழுத்தாக வர வைக்கலாம். அப்படி வரும். திரும்ப ஃபுல் ஸ்க்ரீனில் பார்ப்போம். அப்படி ஒவ்வொரு எழுத்தாக வரும். அப்போ இது செட்டாக வந்துச்சு. வார வேகத்தை நாம் என்ன செய்வோம், குறைப்போம். எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு டைமிங் ஒரு டேப் இருக்கு, டைமிங் அதில் போயிட்டு டைமிங் ஒரு டேப் இருக்கு, அதில் போயிட்டு டியூரேஷன் வெரி ஃபாஸ்ட், அதில் நாங்கள் வெரி ஸ்லோ எக்ஸ்ட்ரீம்லி ஸ்லோவெல்லாம் கொடுக்கல, நான் சொல்கிறேன் ஸ்லோன்னு கொடுக்குறேன். ஓகே, அது அப்படி மெதுவாக வந்து நிற்கும். இது ரொம்ப ஸ்லோ மாதிரி இருக்கு, அப்போ அது ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு, இப்போ ரொம்ப ஸ்லோ. ஸோ திரும்ப எஃபெக்ட் ஆப்ஷனுக்கு போயிட்டு டைமிங்கில் போயிட்டு மீடியம் கொடுக்கும். இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை. ரைட், அதுவும் கூடண்டா ஃபாஸ்ட், வெரி ஃபாஸ்ட் இல்லாமல் ஃபாஸ்ட். ரைட், இது ஓரளவுக்கு பரவாயில்லை. ஓகே, அப்போ அதுக்கு கொடுத்துட்டோம். அடுத்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி திரும்ப இதை ஒன்றை கிளிக் பண்ணணும். நான் இதை ஒன்றை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க, ஃப்ளோட்டிங் அப்படி ஒன்று கிளிக் பண்ணிட்டு அப்போ அது ரெண்டாவதாக இங்கே வந்துருக்கு, அனிமேஷன் பேனில் ரெண்டாவதாக வந்துருக்கு. அதுக்கு நான் சொல்கிறேன் ஆஃப்டர் ப்ரீவியஸ்னு கொடுக்குறேன். ஆஃப்டர் ப்ரீவியஸ் அப்படின்னா முதலாவது வந்து முடிஞ்ச உடனே ரெண்டாவது வரணும். அப்போ அது கிளாக் படம் வந்து இப்போ பார்ப்போம் அது எப்படி நடக்குது. வந்துச்சு, நான் கிளிக் பண்ணுற வரைக்கும் முதலாவது வராது. ரைட், நான் இன்னும் கிளிக் பண்ண இல்லை, இப்போ கிளிக் பண்ண போகிறேன். முதலாவது வந்து முடிஞ்ச பிறகு அடுத்தது வரும். அதுக்கு நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை, இது முடிஞ்சேன்னா அது வந்துடும். அப்போ சில விஷயங்கள் நாங்கள் அப்படி தான் செய்யணும், ஒவ்வொன்றுக்கும் கிளிக் பண்ணி டிக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. இது முடிஞ்சோன்னா அது வந்தால் ஓகேனா அது நாங்கள் அது போய் ஆஃப்டர் ப்ரீவியஸ்னு கொடுத்துட்டா சரி. ஓகே, மானிட்டர்ஸ் அட்டெண்டன்ஸ் எடுங்க. அந்த டைம் 71 கவுண்ட். ஓகே, டவுட் இருந்தால் கேட்கலாம். இப்போ நாங்கள் அடுத்த ஸ்லைடுக்கு தான் போகணும். போயிட்டு அடுத்த ஸ்லைடில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, தலைப்பும் இந்த படமும். இப்போ நான் தலைப்புக்கு அனிமேஷன் கொடுக்கல, படத்துக்கு மட்டும் கொடுக்க போகிறேன், ஃபேடுன்னு கொடுக்க போகிறேன். ரைட், அதோட ஸ்பீடை வந்து எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் வெரி ஃபாஸ்ட் இருக்கு, அதையும் நான் ஃபாஸ்ட்டுக்கு மாற்றேன், கொஞ்சம் அப்படி வரட்டும், இல்லாட்டி மீடியமுக்கு கொடுக்கலாம். ரைட், அவ்வளோ போதும் இதுக்குரிய அனிமேஷன், வேற ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இந்த ஸ்லைட் பேக்ரவுண்ட் வருது, நான் ஒரு கிளிக்கோட தலைப்பு வந்துச்சு, அதுக்கு பிறகு உப தலைப்பு வந்துச்சு. ரைட், அதுக்கு பிறகு கிளிக் பண்ண உடனே அடுத்த ஸ்லைட் வந்துட்டு தலைப்போடு வெளில பேக்ரவுண்ட் தனியாக வந்து தலைப்பு வேறையா வந்து தேவையில்லையே, வேஸ்ட் டைம்.
அப்போ தலைப்பு வந்து இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், படம் கிளிக் பண்ணோன்னா படம் வரும். ஓகே, அப்போ அடுத்த ஸ்லைட். இதில் தலைப்புக்கு நான் கொடுக்கல, படத்துக்கு கொடுக்க போகிறேன். நான் உங்களுக்கு கொடுத்து காட்டுறதுக்காக ஸ்வைவல்னு ஒன்று கொடுக்குறேன். இதெல்லாம் கொடுக்குற எவ்வளோ எனக்கு விருப்பம் இல்லை. ரைட், அடுத்தது இந்த செட் வந்து நான் செட்டை ஃபுல்லாக தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் சொல்கிறேன் ஃப்ளை இன். ஆனால் அது ஒவ்வொரு வரியாக தான் வரும். ரைட், அந்த வரிக்குரிய அனிமேஷன்ஸ் இங்கே செட்டாக காட்டுப்படும். பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டபுள் எரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணால் ஃபுல்லாக காட்டும் அந்த 5. இப்போ 5 ஒரு கலராக இருக்கிறதால 5 செலக்ட் ஆகிக்குன்னு அர்த்தம். 5 ஒன் மவுஸ் கிளிக்கில் தான் இருக்கு. இட்ஸ் ஓகே, பட் நான் 5க்கும் சேர்த்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுறேன், 5க்கும் சேர்த்து. அப்போ கிளிக் பண்ணி அதில் நான் சொல்கிறேன் ஃப்ரம் பாட்டம் இல்லை, ஃப்ரம் ரைட். ஸ்மூத் ஸ்டார்ட், ஸ்மூத் எண்ட் அண்டு கொடு. மெதுவாக ஸ்டார்ட் ஆகி மெதுவாக முடியும். அப்படி வரும். ரைட், தட்ஸ் இட். ஓகே, அப்போ நான் படிப்பிக்கும் போது எப்படி படிப்பிப்பேன்? இந்த ஸ்லைட் வர நேரம் தலைப்பு இருக்கும். அப்புறம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நான் சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன், படம் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், அதில் முதலாவது நாங்கள் பார்க்க இருப்பது ஸ்பீட். ஸ்பீடை பற்றி படிப்பிப்போம். எவ்வளோ நேரமும் போகட்டும், அடுத்த விஷயம் வராது. நான் கிளிக் பண்ணுற வரை முடிஞ்சோடனே நான் கிளிக் பண்ணுவேன், அடுத்த விஷயம் வரும். அது முடிஞ்சோடனே கிளிக் பண்ணுவேன், அடுத்த விஷயம் வரும், அடுத்த விஷயம் வரும், அடுத்த விஷயம் வரும். ரைட், ஓகே. இப்போ நான் திரும்ப இதை கிளிக் பண்ணி என்ட்ரன்ஸ் எஃபெக்ட் தான் நான் கொடுத்தேன். இப்போ எம்பசைஸ் எஃபெக்ட் ஒன்று கொடுக்க போகிறேன். ஆனால் நான் இதில் போயிட்டு கொடுத்தனாக்கும் திரும்ப ஏற்கனவே கொடுத்தது இல்லாமல் போயிட்டு இப்போ புதுசாக கொடுத்தது தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அதுக்குரிய சொல்யூஷன் என்னன்னா, பக்கத்தில் அட் அனிமேஷன் ஒன்று இருக்கு, அதை கிளிக் பண்ணாலும் அதே லிஸ்ட் தான் வரப்போகுது. எல்லாம் ஒன்று தான். அப்போ அதில் போயிட்டு நான் எம்பசைஸ் எஃபெக்ட்னு சொல்லி ஃபாண்ட் கலர்னு ஒன்று கொடுக்குறேன். ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஒவ்வொரு எழுத்தும் கலர் மாறும். அதையும் பார்த்தீங்கன்னா அதே 5 செட்டாக தான் வந்துருக்கு. 5 செட்டாக தான் வந்துருக்கு. இப்போ அதில் போயிட்டு நான் ஃபாண்ட் கலரை மாற்ற போகிறேன். அப்போ இதில் போயிட்டு எஃபெக்ட் 5 செலக்ட் ஆகிற வண்ணம் தான் இதில் கிளிக் பண்ணணும், இல்லாட்டி தனித்தனியாக தான் கொடுக்க வேண்டியது. ரைட், அப்போ அதில் போயிட்டு ஃபாண்ட் கலரை மாற்றுறதுக்கு வசதி வச்சுக்கிறாங்க. அப்போ நான் போயிட்டு ஃபாண்ட் கலருக்கு போயிட்டு ஃபாண்ட் கலரை மாற்ற போகிறேன். ஒரு லைட் பர்பிள் மாதிரி ஒரு கலர் கொண்டு வரப்போம். ஓகே, இதான் வரப்போகுது. ஓகே, அதில் செஞ்சு காட்டும், அனிமேட் பண்ணி காட்டும். ரைட், அதான் வேணும் எனக்கு. ஆனால் இந்த 5ம் ஒன் கிளிக் அல்ல, 5ம் வித் ப்ரீவியஸ் கொடுத்துட்டேன். வித் ப்ரீவியஸ் ஆயிட்டு. இதில் மவுஸ்ட படமும் இல்லை, கிளாக்ட படமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? வித் ப்ரீவியஸ்னு அர்த்தம். ரைட், இப்போ நான் வெளியே கிளிக் பண்ண உடனே அந்த செலெக்ஷன் இல்லாமல் போயிடும். இப்போ என்ன செய்யணும், தனித்தனியாக இழுத்து கொண்டு போட போகிறேன். ஸ்பீடை கொண்டு போயிட்டு அக்யூரசிக்கு கீழே போட போகிறேன். தட் மீன்ஸ் அக்யூரசி வார நேரம் ஸ்பீடோட கலர் மாறணும். வித் ப்ரீவியஸ் அதான் அர்த்தம். அதே போல வெர்சடைலிட்டி வார நேரம் அக்யூரசியோட கலர் மாறணும். மெமரி பவர் வார நேரம் வெர்சடைலிட்டியோட நிறம் மாறணும். ஃபீலிங்ஸ் வார நேரம் மெமரி பவர் கலர் மாறணும். நோ ஃபீலிங்ஸ் கலர் மாற வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நான் அதை போயிட்டு ரிமூவ் பண்ணேன், தேவை. இந்த செட்டப் என்னத்துக்கு
நாங்கள் படிப்பிக்கிற நேரம் ஆட்களோட ஃபோக்கஸை நாங்கள் கரண்டாக படிப்பிக்கிற சப்ஜெக்டில் வச்சிருக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் அந்த ஏற்பாடு. ஒரு நிமிஷம் இருங்க. ரைட், இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், முதலாவது ஸ்பீடை படிப்பிக்கிறதுக்காக நான் கிளிக் பண்ணுறேன். ஸ்பீடு வருவது, அதை பற்றி விளக்கப்படுத்துகிறோம், படிப்பிக்கிறோம், நடக்கிற விஷயம். அதுக்கு பிறகு அடுத்த சப்ஜெக்ட் வர நேரம் முதலாவது டிம் ஆயில். ரைட், அப்போ ஃபோக்கஸ் ஆர்க்கோட ஃபோக்கஸ் எங்கே இருக்கு, அக்யூரேசி. திரும்ப கிளிக் பண்ணுறேன், versatile. இப்போ அங்கால பார்த்துட்டு தலையை திருப்பிட்டு திரும்ப பார்க்கும்போதும் டக்குனு கண்ணில் படும் இந்த கரண்ட் சப்ஜெக்ட். ரைட், இல்லாட்டி எல்லாம் டாக்காக இருந்தால் முதல்ல இருந்து எல்லாத்தையும் வாசிப்பாங்க. சைக்காலஜி. ஓகே, ரைட். அப்போ அதுக்கு நாங்கள் இந்த எம்ஃபசைஸ்ங்கிற அந்த எஃபெக்டை கிளவராக யூஸ் பண்ணி எங்களோட சப்ஜெக்டில் ஆக்களை ஃபோக்கஸ் ஆகி வைக்கிறதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணோம். சரிதானே? ரைட், அப்போ இதுதான் மெத்தட். ஓகே, நான் கிளாஸை கொஞ்சம் ஏர்லியாக முடிக்க போகிறேன். டவுட் இருந்தால் கேட்கலாம். எக்ஸிட் எஃபெக்டையும் பார்த்துருவோம். அதுக்கு நான் உதாரணம் எடுக்க போகிறேன். இந்த ஸ்லைடு எடுத்து அதில் டிசைன் வெளில கொடுக்க போகிறேன். இதில் ஃபார்ம் அண்ட் பேக்ரவுண்ட் நம்ம கலர் கொடுத்தோமே, சொல்லிடில் போயிட்டு வெள்ளை பேக்ரவுண்ட் அல்லது ஒரு டார்க் நீளம் ஏதாவது கொடுக்கலாம். ஓகே ஓகே, அப்போ இதில் நான் படங்கள் கொஞ்சம் இன்சர்ட் பண்ண போகிறேன். பிக்சர்ஸ், ஒரு 5 படம் போட்டேன். ஒரு சின்ன படம் ஒன்று வந்துட்டு, அப்போ நான் அது இன்னொன்று எடுக்கிறேன். இன்சர்ட் பிக்சர்ஸ், ஓகே. நாலு தான் வந்து இன்சர்ட் பிக்சர்ஸ், திஸ் டிவைஸ், ஓகே. நான் என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் ஒரு சைஸுக்கு ஆக்க பார்க்குறேன். ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு பேக், ரைட் கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்.
ஓகே, அது 3 ஒரு சைஸ் வந்துட்டு இது சின்ன படம் அடிச்சுட்டேன். இதில் நீளம் உயரம் கூட ஷோ க்ராப் பண்ணுறேன் தேவையான அளவு. ஓகே, அடுத்தது இது. ஏன் ஓரளவுக்கு எடுத்தா ஓரளவுக்கு எடுக்கண்டா தேவை ஒன்று இருக்கு, அதுக்கு தான் நான் ஓரளவுக்கு எடுக்க சொல்கிறேன். நான் இப்போ ரைட். இப்போ நாங்கள் இந்த படங்களை ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றுக்கு மேலே ஒன்று போடுறோம். இப்போ 5 படங்களையும் செலக்ட் பண்ணி அனிமேஷனில் போயிட்டு நாங்கள் சொல்கிறோம் ஃப்ளை இன் அப்படி கொடுக்குறோம். 5 அனிமேஷன் பேனில் பார்த்தா இதை வந்திருக்கும்படி. அப்போ நாங்கள் சொல்கிறோம் அதில் ஒன்று தான் ஒன் கிளிக் இருக்கு, மற்றெல்லாம் சேர்ந்து வர மாதிரி என்கிட்ட செலக்ட் பண்ணி கொடுத்ததால அது அப்படி வருது. அப்போ நாங்கள் சொல்கிறோம் இல்லை எல்லாமே ஒன் கிளிக் தான், 5மே ஒன் கிளிக் தான். ரைட், ரெண்டு கொடுக்குறோம். பிறகு சொல்கிறோம் 5ஐயும் செலக்ட் பண்ணி அட் அனிமேஷனில் போயிட்டு எக்ஸிட்டில் போயிட்டு ஃப்ளை அவுட், அதுக்கு ஆப்போசிட் வெளியேறது ஃப்ளை அவுட். இப்போ நாங்கள் ஃப்ளை இன் 5ஐயும் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு ஃப்ரம் லெஃப்ட்னு சொல்கிறோம். அப்போ அப்படி இப்படி எப்படி எப்படி வரும். ரைட், பிறகு ஃப்ளை அவுட் 5ஐயும் எஃபெக்ட் ஆப்ஷனில் போயிட்டு டு ரைட்னு சொல்கிறோம். அது ஃப்ரம் லெஃப்ட், இது டு ரைட். அப்போ வலது பக்கம் நோக்கி போகும். இது 5ஐயும் நாங்கள் வித் ப்ரீவியஸ்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த முதலாவது படத்தை 2வது படத்துக்கு கீழே கொண்டு போடுறோம், 2வது படத்தை 3வது படத்துக்கு கீழே போடுறோம், 3வது படத்தை 4வது படத்துக்கு கீழே போடுறோம், 4வது படத்தை 5வது படத்துக்கு கீழே போடுறோம், 5வது படம் தேவையில்லை, ரிமூவ் பண்ணுறோம். இதுவும் அதே மாதிரி தான், எம்பசைஸ் மாதிரி தான், ஒன்று கீழே ஒன்று போடுறோம். இது நோக்கம் வந்து என்ன, இது வந்திருக்கு பேக்ரவுண்ட். ஒரு கிளிக்ல முதலாவது படம் வரும், பிறகு அடுத்த கிளிக்ல இது நகர அது வரும், இது நகர அது வரும், அப்படியே அப்படியே வரும். ஸ்லைட் ஷோ ஒன்று காட்டும். திரும்ப வந்துச்சு, அப்புறம் இது போகும்போது அது வந்துடும், இது போகும்போது அது வரும். இப்படி ஸ்லைட் ஷோவாக காட்டும். ரைட், அதான் எக்ஸிட். 1 மினிட்ல மீட்டிங் கட் ஆகும். இதோட கிளாஸ் முடியுது, இதோட கடைசி கிளாஸும் கூட. அப்போ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தொடர்ந்து நீங்கள் ஃபிசிக்ஸ் கிளாஸுக்கு வந்து தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். அவ்வப்போது வீடியோஸ் ஏதாவது ரெக்கார்ட் பண்ணால் நான் கூகுள் கிளாஸ் ரூமில் போடுவேன், நீங்களும் பிரயோசனப்படுற மாதிரி. வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம், டவுட்டுகள் கேட்கலாம். அது இந்த கோர்ஸ் முடியும் வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம் என்ன. ரைட், ஓகே. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லுங்கள், இல்லைன்னா கிளாஸ் போக முடியும்.